Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. விடுதலை படம் எப்படி ஹிட் ஆகி விடுதலை பார்ட் 2 வந்திருக்கோ அதே மாதிரி தான் தி லயன் கிங் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. அதன் தொடர்ச்சியா வந்திருக்கக்கூடிய முஃபாசா திரைப்படமுமே இப்ப விடுதலை பார்ட் 2 ஓட சாதனையை முறியடிச்சிருக்கு டே 1ல. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், கௌதம் மேனன், ராஜீவ் மேனன், சேத்தன் பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை பார்ட் 2. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் தி லயன் கிங். உலகம் முழுவதும் வெளியாகி கிட்டத்தட்ட $190 மில்லியன் வசூலை ஈட்டி மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் சாதனை படைச்சிருந்தது. ஆனா ஃப்ரீக்வல் படமா வெளியாகி இருக்கக்கூடிய முஃபாசா திரைப்படமானது ஹாலிவுட்ல வெளியாகி இருக்கக்கூடிய சோனிக் தி ஹெட்ஜாக் 3 படத்தோட போட்டி போட்டு இருந்துச்சு. அங்க வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் தோல்வி சந்திச்சிருக்கு. ஆனா இந்தியாவுல முஃபாசா திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை முதல் நாளே படைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாருக் கான், மகேஷ் பாபு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்ல அர்ஜுன் தாஸ், அசோக் செல்வன் உள்ளிட்டோர்லாம் இந்த படத்துக்காக வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. டாப் நடிகர்களே இந்த படத்துக்காக டப்பிங் செஞ்சிருக்கிறதுனால நல்ல வசூலுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சூரி நடிப்புல வெளியான திரைப்படம் தான் விடுதலை பார்ட் 2. இந்த படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தாலும் கூட படத்தை பலருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த படமானது தமிழ்நாட்டுல மட்டுமே மொத்தமா 8 கோடி வரைக்குமே, உலக அளவுல 12 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. தி லயன் கிங் படத்தோட ஃப்ரீக்வலா வந்திருக்கக்கூடிய முஃபாசா திரைப்படமானது தமிழ்நாட்டுல மட்டுமே டே 1ல 1 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. தெலுங்குல இந்த படத்துக்கு மகேஷ் பாபு வாய்ஸ் கொடுத்திருக்கிறதுனால தெலுங்கு வெர்ஷன்ல மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருக்கு. இந்தியில ஷாருக் கான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அங்க மொத்தமா 3 கோடி பஸ்ல ஈட்டி இருக்கு. இந்தியாவுல இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 4 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருக்கு. இதனால முஃபாசா திரைப்படமுமே கிட்டத்தட்ட 13ல இருந்து 14 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருப்பதா பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2019ல வெளியான தி லயன் கிங் திரைப்படமானது டே 1லயே இந்தியாவுல மட்டும் கிட்டத்தட்ட 11 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருந்துச்சு. அதன் தாக்கத்தின் காரணமா தான் முஃபாசா திரைப்படத்துக்குமே இப்ப வசூலானது அதிகமா வந்திருக்கு. இந்த வாரத்தோட வீக்கெண்ட் அது மட்டும் இல்லாம கிறிஸ்துமஸ், நியூ இயர் விடுமுறைகள் வரதுனால முஃபாசா திரைப்படத்துக்கு இன்னமுமே வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் வார இறுதி நாட்கள் அப்படிங்கிறதுனால விடுதலை பார்ட் 2க்குமே இன்னமும் வசூல் அதிகரிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.